குக்கரில் பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸான பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே நல்லா வந்துட்டு சின்னதாக கட் பண்ண தக்காளி சேர்த்துட்டு நல்லா கைகளால் இந்த மாதிரி பசைஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளியோட சாறு வந்து நல்லா வந்து சேர்ந்து வரும். அடுத்ததாக இது கூட பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் போல் புளிக்காத கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸஸையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப நம்ம லேசியாக இருக்கிற டைமில் சிக்கன் வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு நிற்கணும்னு தேவையில்லை. ரொம்பவே டைம் கன்சூமிங்காக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக செய்கிறத விட அதிகமாகவே இருக்கும். இது நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ இதிலே வந்துட்டு கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துருங்க. என்ன ஆயில், குக்கிங் ஆயில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். எதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. 1/2 மணி நேரம் கழிச்சு நான் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அதில் வச்சுட்டேன். 2லேருந்து 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல. ஆனால் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இதை அப்படியே இன்னொரு ஃப்ரை பண்ணுற கடாய்க்கு மாற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா வற்றி வரட்டும். லிட்டு போடாமல் ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. உங்களுக்கு சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு வேணும் அப்படின்னா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் திக்காக வேணும், செமி கிரேவியாக ட்ரையாக வேணும் அப்படின்னா ஓப்பன்லேயே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு கொதிச்சு திக்காய் வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் தேங்காயும் சோம்பும் வச்சு அரைச்சி விழுது வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கிரேவிக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். அதனால தான் சேர்க்குறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்பலாம் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா சுண்டி வந்துருச்சு. நான் இன்றைக்கி வந்து சைட் டிஷ்ஷாக தான் ரெடி பண்ணுறேன். அதனால் நான் வந்துட்டு செமி கிரேவியாகவும் இல்லாமல் நல்லாவே ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த சோம்பேறி சிக்கனை நீங்கள் லேசியாக இருக்க டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த தயிர் சாதம், ரச சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. நிறையா குவான்டிட்டியில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் குக்கரில் வேக வச்சு டீப் கடாயில் மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக குயிக்காக நம்ம சூப்பரான ஒரு கிரேவி, செமி கிரேவி, சைட் டிஷ் நீங்கள் எந்த கன்சிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எம்மி அண்ட் ஸ்பைசியான இந்த சோம்பேறி சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.